வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து புயல் உருவாக வானிலை சூழல் உருவாகியுள்ளது என்பதை குறிக்கும் வகையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குரும்பூர் குளைக்கநாதபுரம் பகுதியில் கடந்த 3 தினங்களாக கோவில் திருவிழா நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜீவரத்னம், பிரதீப்குமார் மற்றும் ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த அவர்களது நண்பரான பூபதி ராஜா ஆகிய 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்வது போன்று வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்காக 2 விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் குரும்பூர் சாலையில் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது 2 இருசக்கர வாகனங்களும் நேரடியாக மோதியதில் ஜீவரத்னம், பிரதீப்குமார் ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பூபதி ராஜா படுகாயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவில் திருவிழாவில் ஒரே ஊரை சேர்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் உள்ள கடற்கரையில் 2 உடல்கள் கடலில் மிதப்பதாக மீனவர்கள் காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மீனவர்கள் உதவியுடன் சிறிய படகில் சென்று கடலில் மிதந்து கொண்டிருந்த 2 உடல்களையும் கரைக்கு கொண்டு வந்தனர். அப்போது சடலமாக மீட்கப்பட்டவர்கள் மாதாவரம் பால்பண்ணை பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் வசிக்கும் ஸ்ரீசாந்த் மற்றும் சந்தியா என்பது தெரியவந்தது. இருவரும் கையில் துப்பட்டா கட்டிக்கொண்டு கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாதாவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் இருவரையும் காணவில்லை என்று இன்று காலை புகார் அளித்திருந்த நிலையில் இருவரும் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரகிரியை அடுத்துள்ள புல்லாக்கவுண்டம்பட்டி அக்ரஹாரம் வினோபாஜி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோகுல் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சுகமதியும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இருவருக்கும் 6 வயதில் சஞ்சனாஸ்ரீ என்ற மகளும் 2 வயதில் ரிஷ்மிகா என்ற சிறுமியும் இருந்துள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டதால் மன உளைச்சலில் இருந்த சுகமதி தனது 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த தேவூர் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சங்கரகிரி துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் நெல்லை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறும் மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வராகா நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பெரியகுளம் பகுதியில் உள்ள கல்லாறு, கும்பக்கரை ஆறு, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் வரும் நீர் பெரியகுளம் வராகா நதி ஆற்றில் கலந்து செல்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வராகா நதி ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வராகா நதி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி வேர்ஹவுஸ் பகுதியில் உள்ள இரட்டை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது அலி. இவர் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள இரவு நேர டிஃபன் கடையில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக வீட்டிற்கு செல்லாமல் பல்வேறு இடங்களில் தங்கி வந்தார். இந்நிலையில் முகமது அலி நேற்று இரவு வீட்டின் அருகே கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து பாலக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் மதுராந்தகம் அருகே உள்ள
மேச்சேரி கிராமத்தில் கூரை வீட்டின் மீது இடி தாக்கியதில் மின்சாரம் பாய்ந்து வீட்டிலிருந்த டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமானது. மேலும் வீட்டில் வசித்து வந்த கோகுல், சூர்யா, இந்துஸ்ரீ, தருண், ஷர்மிளா ஆகிய 5 பேர் லேசான காயம் ஏற்பட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் சமூக நலனுக்காக போராடிய மாணவர் மன்ற மாநில தலைவர் ககன்தீப் சிங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்ட குழு அனைத்திந்திய பெருமன்றம் இளைஞர் பெருமன்றம் சார்பில் புதிய ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாவட்ட செயலாளர் துரை அருள்ராஜன், மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் காலணிகள் பாதுகாப்பு அறையில் பணியாளர்கள் இல்லாததால் காலணி பெட்டகத்தில் வைக்கப்பட்ட காலணிகள் சிதறி கிடப்பதை பார்த்து பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட காலணி ஜோடி குப்பை குவியலாக கிடக்கும் காலணிகளில் தங்கள் காலணிகளை தேடி பார்த்து பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வைகாசி விசாகம் மற்றும் பௌர்ணமி தினத்தையொட்டி சுவாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் கோவில் நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். மாநிலங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசும் பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்வம், வழக்கறிஞர் அணி தலைவர் சந்திரமோகன், மாநில இணைத் தலைவர் நவாஸ் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் செல்வம், இந்தியாவின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசுவதை காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது என்றும் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நேற்று கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னபோது, ஒரு தனி மனிதன் இவ்வாறு பேசினால் அவரை மனநல மருத்துவருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கலாம், ஆனால் பேசுபவரோ மிக பொறுப்பு வாய்ந்த உயரிய பதவியில் இருப்பவர், என்ன செய்வது என்று தன்னுடைய வினாக்களை எழுப்பியுள்ளார். மோடி அவர்கள் ஒடிசாவிலே பூரி நகரத்திலே 20ஆம் தேதி உரையாற்றிய பொழுது அந்த கோவிலுடைய பொக்கிஷ அறையின் சாவி 6 ஆண்டுகளாக காணவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த 6 ஆண்டுகள் இந்த சாவி தொலைந்து போன விஷயம் இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சருக்கு தெரிந்தும் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்வி. உள்துறை அமைச்சகம் தூங்கிக் கொண்டிருந்ததா? இதையும் மக்கள் கேட்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே குறிப்பாக எதற்காக தமிழகத்தை குறிவைத்து அவர் தாக்க வேண்டும்? இங்கே தமிழகத்திற்கு வந்தால் வேட்டி சட்டை துண்டு அணிந்து கபட வேடதாரியாக காட்சியளிக்கிறார். அப்படியே தமிழர்களுக்காக உருகி உருகி பேசுகிறார். ஆனால் வேறு மாநிலத்துக்கு சென்றவுடன் தமிழர்களை திருடர்களாக கற்பனை கூட எட்டாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கூட இது பற்றி காட்டமாக ஒரு அறிக்கை தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இது குறித்து தனது பேட்டியிலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் வாய்க்கு பூட்டு போட சொல்லிதான் இந்திய தேர்தல் ஆணையத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அணுகியுள்ளது. அவர் தொடர்ந்து பேசுவது தடை செய்ய வேண்டும், எஞ்சியிருக்கிற தேர்தல் பரப்புரையிலே அவர் பங்கெடுக்க கூடாது, அதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே இங்கே நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். தூத்துக்குடி லெவெஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மெடிக்கல் நிறுவனத்தில் விற்பனை முகவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று பணியில் இருந்து ஆனந்த் மருத்துவரை சந்திப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் ஜெயராஜ் என்பவரை சாலையில் சென்றுள்ளார். அப்போது மதுரையில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மத்தியப்பாக்கம் காவல்துறையினர் ஆனந்தன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக ஆவணங்களை பொய்யாக புனைந்து பரப்பியதாக சிஎம்டிஏ அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர். இதனை அடுத்து சவுக்கு சங்கரை சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து நேற்றைய தினமே கோவை மத்திய சிறையில் இருந்து புழல் மத்திய சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார். இதனையடுத்து புழல் மத்திய சிறையில் இருந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் தலைமை மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்தனர். ஆனால் மாஜிஸ்ட்ரேட் இன்று மாலை 6 மணி வரை அவரை விசாரணை செய்ய அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தனர். இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் ஏராளமான கடைகள் உள்ளது. இந்நிலையில் கடைகள் அமைந்துள்ள பகுதியில் தனது தங்கையுடன் நின்று கொண்டிருந்த 6 வயது சிறுவன் ஒருவனை மாடு ஒன்று முட்டி தூக்கி எறிந்து சென்றுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற மாடுகளை வீட்டில் கட்டி வைத்து முறையாக பராமரிக்காமல் தெருவில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக விடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருவில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக விடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு 2 நாட்களில் திருத்தணி பகுதியில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அனந்தலை கிராமத்திற்கு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருடன் நேரில் சென்ற குழந்தைகள் நல அலுவலர் மலர்விழி அங்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு பெற்றோர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி சிறுமிக்கு நடக்கவிருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். இதனை அடுத்து சிறுமியை மீட்ட அதிகாரிகள் அவரை வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக ஈரோட்டிற்கு ரயிலில் கஞ்சாவை கடத்தி வருவதாக ஈரோடு மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஈரோடு மதுவிலக்கு போலீசார் சென்னையில் இருந்து ஈரோடு வந்த குறிப்பிட்ட அந்த ரயிலில் சேலத்தில் ஏறி குறிப்பிட்ட அந்த வாலிபரை கண்காணித்து மற்றும் ஒரு நபரையும் சேர்த்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் ஈரோடு மாவட்ட மதுவிலக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த வாலிபர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பதும் கஞ்சாவை வாங்கி செல்ல வந்திருந்தவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அமான்குமார் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா வெங்களூர் அருகே உள்ள வண்ணான்வயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரும் தேரளப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த அதானி என்பவரும் கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வாகனத்தில் தேவக்கோட்டை சிறுவாச்சி சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த வக்கனக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் மகன் நித்தீஷ் என்ற சிறுவன் இவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மூவரும் பலத்த காயமடைந்தனர். இதில் தட்சிணாமூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்களை மற்ற இருவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்த நபரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பொடியநாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகம் உள்ளது. இந்நிலையில் அதற்கு அருகில் தனியார் மணம்கீழ் மன்றம் மதுபான கூடம் அமைக்கப்படுவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படும் நிலை உள்ளது. இந்நிலையில் தனியார் மதுபான கூடம் திறக்க அனுமதிக்க கூடாது என கூறி அரசு சட்டக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் ஆற்றிலிருந்து களத்தூர் பகுதியை நோக்கி மாட்டு வண்டிகளில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை அனுமதியின்றி மணல் ஏற்றி செல்லப்பட்டுள்ளது.
இந்நிலையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட திருநாவலூர் வருவாய் ஆய்வாளர் சிவச்சந்திரன் அந்த வழியே மாட்டு வண்டியில் மணல் ஏற்றி வந்தவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்தபொழுது அவர்கள் அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்ய முயன்றபொழுது அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்தவர்கள் திருநாவலூர் வருவாய் ஆய்வாளர் சிவச்சந்திரனை ஆபாச வார்த்தைகளால் திட்டி பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதோடு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த களம்பருத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரை திருநாவலூர் போலீசார் இன்று காலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாவத்தூர் கூட்டுரோடு பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை இயங்கி வருகிறது. வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் திறக்கப்படும் இக்கடையில் கீழ்சங்கம்பட்டி, மேல்சங்கம்பட்டி, கொல்லப்பட்டி, மாவத்தூர், அப்பாவு நகர், ஓண்டி மாவத்தூர், வெள்ளை கவுண்டர் நகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த அட்டைதாரர்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 மாத காலமாக இக்கடை சரிவர திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நியாய விலைக் கடை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.